வியூவர்ஸ் வணக்கம். 12th மேத்தமெட்டிக்ஸில் 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிகழ்தகவு பரவல்கள் எக்ஸாம்பிள் 11.14. The probability density function of random variable x is given by f of x k 1 less than or equal to x less than or equal to 5 0 otherwise. ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதுதான் ஷார்ட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது குவிவு பரவல் சார்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா p of x less than 3 கேட்டிருக்காங்க, p of 2 less than x less than 4 கேட்டிருக்காங்க, p of 3 less than or equal to x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி f of x வந்து பார்த்தீங்கன்னா pdf வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேன்னு கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ f of x is f pdf. pdfனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்படின்னா இன்டகரல் -∞ to +∞ f of x dx equal to value. என்னுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போது இன்டகரல் இன்ஃபினிட்டி வந்து அதாவது லிமிட் வந்து 1 to 5. ஸோ லிமிட் வந்து 1 to 5 f of x வந்து k into dx equal to 1. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கேக்கு வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வரும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 0 அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஏன்னா எந்த நம்பருமே இல்லை, கான்ஸ்டன்ட் 1 இருக்குன்னு நினச்சின்னா எக்ஸ் பவர் 0, எனி நம்பர் பவர் 0 வேல்யூ 1. ஸோ எக்ஸ் பவர் 0 நமக்கு என்ன ஃபார்முலா, அதாவது எக்ஸ் பவர் n மாடல் இருந்தால் எக்ஸ் பவர் n+1/n+1. அப்போ இதோட 1 ஆட் பண்ணி 1 ஆட்னா அப்போ எக்ஸ் ஒரு ஆன்சர். சிம்பிளாக கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கூட வந்து எக்ஸ் வரும். 1 to 5 equal to 1. ஸோ k into 5 minus 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் 5 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் 1. 5 minus 1 4 and 7 divided. அப்போ k equal to 1/4. அப்போ pdf வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் f of x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 1 less than or equal to x less than or equal to 5 0 otherwise. இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x கேபிட்டல் f of x ஈக்குவல் டு p of x less than or equal to x equal to -∞ to x f of u into du. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா -∞ to less than u less than +∞ லிமிட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா f of xக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 தான் இன்டர்வல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குமுலேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலே ஸோ 1 minus 1க்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி 1 to 5 கண்டுபிடிக்கணும், அப்புறம் greater than 5 5க்கு மேலே கண்டுபிடிக்கணும். அப்போ 3 இன்டர்வலாக பிரித்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தென் 1, இங்கே 1 தானே இருக்குது. ஸோ 1க்கு முன்னாடி லெஸ் தென் 1 when எக்ஸ் வந்து லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், f of x ஈக்குவல் டு, ஸோ 1க்கு முன்னாடி லிமிட் என்ன வரும் அப்படின்னா -∞ to 1 வருங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், -∞ to 1 தான். பட் இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். f of uனா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து 1/4. அதாவது 1 to 5க்கு முன்னாடி என்ன டேர்ம் அப்படின்னா அதர்வைஸ்னாலே 0. அப்போ இங்கே 0 வரும் இன்ட்டு du. அப்போ 0 என்னும்போது 0 இன்டகிரேட் பண்ணால் 0 தான். அப்போ வேல்யூ 0. அப்போது 1க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 1. ஸோ 1 விட கம்மியாக இருக்கும்பொழுது ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 0 அப்படின்னு பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா when 1 less than or equal to x less than or equal to 5. இப்போ கேபிட்டல் f of x ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே தெரியும் குமுலேட்டிவ்னால ஆட் பண்ணி எழுதும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம 1 to 5 தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஆனால் 1 to 5க்கு முன்னாடி என்ன இருக்குது, -∞ to 1. ஸோ அதை ஃபைன் பண்ணணும். -∞ to 1 f of u into du ப்ளஸ் அப்புறம் 1 to 5. ஆனால் 1 to 5 போடுறது 1 to x பண்ணணும், f of u into du. இப்போது இதோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ வந்து 0.
அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் தானே சார் 0 அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி 1க்கும் அதே தான் 0 தான். அடுத்தது 1 to எக்ஸுக்கு பாருங்கள். 1 to எக்ஸ் எஃப் ஆஃப் யூனா கொடுத்துருக்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 1/4. ஸோ 1/4 இன்ட்டு du. ஸோ 1/4 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 1/4u. இப்போ இதில் அப்பர் லிமிட் 1 to எக்ஸ் போடுங்க. ஸோ எக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 1/4 எக்ஸ் வரும். மைனஸ் லோயர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருங்க 1 to எக்ஸ் தானே, அப்போது 1/4 வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து 1/4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து பாருங்கள் when எக்ஸு கிரேட்டர் than or equal to 5. இப்போ 5க்கு மேலே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 5க்கு மேலேனா என்ன பண்ணணும், இப்போது 5க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ ப்ளஸ் 1 to 5 எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ ப்ளஸ் 5 to எக்ஸ். 5 to இன்ஃபினிட்டின்னு போடுறது ஆக்சுவலாக 5க்கு மேலேனா இன்ஃபினிட்டி தான், பட் 5 to எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இப்போது இதோட வேல்யூ 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே 1 to எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த வேல்யூ, ஆனால் இங்கே 1 to 5 இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா 1 to எக்ஸ். ஸோ 5 வர வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 1/4 இங்கே 5 போட்டால் 5 - 1 ஆகும் 4. அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணால் 1 ஆக்சுவலாக ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் யூ வந்து பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் 0 தானே. ஸோ அதர்வைஸ் வந்து 0 அப்படின்னும் போது இந்த 5க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனே இல்லை. 5க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5க்கு தான் 1/4. ஸோ 5க்கு மேலே 5 கிரேட்டர் தனுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 0 ஆகும். ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இப்போது குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணிச்சு. இப்போ இது ஃபைனலாக ஆன்சர் எல்லாம் பாருங்கள். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்சர் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 எக்ஸ் மைனஸ் 1 வந்தது. எப்போ அப்படின்னா 1 less than or equal to எக்ஸ் less than or equal to 5 அப்படின்னும் போது. அதுக்கு முன்னாடி 0 வந்தது. மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1க்கு. அடுத்து இல்லை ஃபைனலாக வந்து 1 வந்தது ஆன்சர். அது வந்து 5 கிரேட்டர் தென் லெஸ் தென் எக்ஸ். ஓகே, இதுதான் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து பாருங்கள், இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக கண்டுபிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே குமுலேட்டிவ் ஃபார்முலாவே இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தெனோ இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அது இதோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் டேரெக்டாக அந்த வேல்யூ 3 வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 வந்து எந்த லிமிட்டில் வரும் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து 1 to 5 வரும். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் எஃப் ஆஃப் 3. ஸோ இது டேரெக்டாக நம்ம எஃப் ஆஃப் 3 ஃபைன் பண்ணால் போதும். ஸோ எஃப் ஆஃப் 3 அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க 1/4 எக்ஸு 3 - 1. அப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/4 வரும். இப்போ கேன்சல் பண்ண 1/2. இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ தேர்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா P of 2 less than x less than 4. ஸோ இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of 4 minus f of 2. f of 4 minus f of 2. ஸோ இதுவும் குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஃபார்முலா தான். ஸோ ஒரு லிமிட் வந்து 2 to 4 ஃபைன் பண்ணோம்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் f of 4 மைனஸ் அதிலிருந்து லோயர் லிமிட் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது குமுலேட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் யூஸ் பண்ணி போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா PDF யூஸ் பண்ணி போட்டோம். இப்போனா அதே ஃபஸ்ட் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் 1/4 x - 1 அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 4 to 2 ரெண்டுமே அந்த இன்டர்வலில் தான் வருது இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் 1/4 4 - 1 minus 1/4 2 - 1. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2/4. அதாவது டினாமினேட்டர் சேமாக இருக்கும், நியூமினேட்டர் அப்படியே செப்பரேட் பண்ணுங்கள். 3 - 1 4 2/4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் செகண்ட்
தேர்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பி ஆஃப் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இது ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்கன்னா 3க்கு மேலே கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணோம், 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 1 மைனஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவில் இருக்கிற ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதாவது பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இதுவும் குமுலேட்டிவில் வர ஃபார்முலா தான். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எங்கள் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/4 3 மைனஸ் 1 மைனஸ் 2/4 வரும். 3 மைனஸ் 1 2/4. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக கேன்சல் பண்ணிக்கலாம் 1/2. ஸோ 1ல் 1/2 செப்பரேட் பண்ணிங்கன்னா 1/2.